நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 21வது அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் அல்லது ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். பிரியமானவர்களே, எப்பொழுது குதிரை ஆயத்தமாகுதோ, எதற்காக அது ஆயத்தமாகுது? யுத்த நாளுக்காக, ஃபைட்டிங் பண்ணுறதுக்காக ஆயத்தமாகுது, எதிராளியை சந்திக்கிறதுக்காக ஆயத்தமாகுது. இது ஆயத்தமாகும்போது ஜெயத்தை கர்த்தர் தரார். பரவாயில்ல, உன்னை நீ ரெடி பண்ணிட்ட, உனக்குள்ள தைரியம் வந்துடுச்சு, எதிர்க்க துணிஞ்சிட்ட, நிற்கிற தைரியமா, அதனால் நான் உனக்கு உதவி செய்கிறேன். அதுதான் குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். பிரியமானவர்களே, தன்னை ஆயத்தப்படுத்திட்டு தேவன் ஆயத்தப்படுத்தினதான ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுக்கு கர்த்தர் ஜெயத்தை தந்தார். அவங்களை குறித்து நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் மறந்து தேவனுக்கு விரோதமாய் விலகி போனாங்க. பிரியமானவர்களே, 18 நியாயாதிபதிகள், இந்த நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்தில் 18 நியாயாதிபதிகள், அதில் ஃபேமஸானவங்க 13 பேர். ரொம்ப ஒரு சிலர் தான் கர்த்தர் யோசுவாவை கொண்டு வந்து கானானுக்குள்ளே சேர்த்த பிறகு தேவனை அறியாத ஒரு சந்ததி பிறந்துச்சான். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. முழு இஸ்ரவேல். ஆனால் அதில் தான் நியாயாதிபதிகளை சொல்லியிருக்குது, தேவனை அறியாத ஒரு சந்ததி வந்துச்சு. யோசித்து பாருங்க, தேவனை பற்றி தெரியாமல் போயிடுச்சு. தேவனை பற்றி தெரியாமல் போனதுனால்தான் அவர்கள் தேவன் சமூகத்தை விட்டு விலகி அந்நிய தெய்வங்கள், அவர்களை சுற்றி இருந்ததான பெலிஸ்தியர்கள், அப்புறம் அந்த அம்மோனியர்கள், மோவாப்பியர்கள், ஏதோமியர்கள், இவங்களுடைய கடவுளை தனக்கு எடுத்துக்கொண்டாங்க. இவங்களுடைய கடவுள்களை தனக்கு எடுத்துக்கொண்டு தேவனை மறந்துட்டாங்க. தேவனை அறியாத ஒரு சந்ததி. ஆனாலும் சில காரியங்கள் மட்டும் அவங்களுக்கு தெரியும். இப்படி அவங்க மறந்து இருந்ததுனால கர்த்தர் அவங்களுக்கு என்ன செய்தார்? 7 வருஷம் பனிஷ்மெண்ட் கொடுத்தார். 7 வருஷம் மீதியானியர் கையில் வித்து போட்டார். ஆண்டவர் மீதியான கையில் வித்து போட்டார். அதனால் அவர்கள் என்ன செய்தாங்க? இவர்களை ஒடுக்கினாங்க. இவர்களுக்கு உண்டான சகல ஆசீர்வாதத்தையும் அவர்கள் பிடுங்கி கொண்டு போனாங்க. என்றைக்கு தேவனை நாம் மறக்கிறோமோ, என்றைக்கு அவர் செய்த கிரியை நாம் மறக்கிறோமோ, என்றைக்கு நாம் மன விருப்பத்தின்படி நடக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் நாம் இருக்கிறோம். அந்த டைமெல்லாம் கர்த்தர் நம்மளை வித்து போடுவார், இல்லை யார் கையிலையாவது ஒப்பு கொடுத்துருவார். அவர்கள் கை இவர்கள் மேல் பலத்து கொள்ளும். அப்போ ஒரு மனுஷன் மேல் வேற அந்நியருடைய கை பலத்து கொண்டுச்சு அப்படி சொன்னால் நாம் அவங்களுக்கு மிஞ்சி ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் தப்பிக்கிறதுக்கு சில உபாய தந்திரங்களை நாம் தெரிந்து கொள்வோம். அவங்ககிட்ட வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக சில உபாய தந்திரங்களை தெரிந்து கொள்வோம். அதை போல் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டாங்க. 2வது வசனம் வாசிங்க. மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்கள் ஆக்கி கொண்டார்கள். இப்போ அவர்கள் என்ன செய்தாங்க? இவங்க கூடிய கொடுமையும் கஷ்டத்தையும் ஓரளவுக்கு தாங்கினாங்க. அதுக்கப்புறம் தாங்க முடியாதனால என்ன நடந்துச்சு? இவர்கள் போய் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கும், இவங்க கண்ணிலே நம்ம அகப்படக்கூடாது அப்படி சொல்லி தங்களுடைய சேஃப்டியை பார்க்க ஆரம்பித்தாங்க. நம்ம போய் எங்கன்னா பத்திரமா இருந்துக்கும், கொடுமைப்படுத்துறவங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒளிஞ்சி மறைஞ்சி வாழணும் அப்படின்னு நினச்சாங்க. இவ்வளவோ பிரச்சனை, ஒளிஞ்சு கொள்கிற அளவுக்கு குகையிலையும் புதர்களையும் சேர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அரணிப்பான ஸ்தலங்களில் போய் உட்காந்துட்டாங்க. அப்போ கூட கர்த்தரை நோக்கி கூப்பிடணுன்றதான் அந்த அறிவு வரல.
அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு? இந்த மீதியானியரும் அமலேக்கியரும் மலை ஜாதியாலும் கிழக்கத்து புத்திரரும் என்ன தெரியுமா செய்தாங்க? இவங்க விதைச்சு கஷ்டப்படுற நேரத்தில் எல்லாத்தையும் வந்து வாரி எடுத்துட்டு போயிட்டாங்க. மூணாவது வசனம். இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். பார்த்தீங்களா? இவங்க எப்படியோ போய் ஒளிஞ்சு கிழிஞ்சு எதனா கஷ்டப்பட்டு எதனா சம்பாதிச்சு சேர்ப்பாங்க. சேர்த்து வச்சு ஏதோ சந்தோஷப்படுற நேரத்தில் அவர்கள் வெட்டுக்கிளிகளை போல வருவாங்களாம், திரளாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, நான் சேர்த்து வச்சதில் கொஞ்சம் எடுத்து செலவு பண்ணேன். ரெண்டாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, ரெண்டாவதும் எடுத்து செலவு பண்ணேன். மூணாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, எடுத்து செலவு பண்ணேன். இப்படியே பிரச்சனை வரும்போதெல்லாம் எடுத்து 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 செலவு பண்ணி என் பிரயாசம் எல்லாம் போயிடுச்சு. இப்போது கெட்டு போச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? என் கையில் இல்லை, வாங்க வேண்டியதாக போச்சு. நான் வாங்க வேண்டியதாக போச்சு. வாங்கும்போது என்ன நடக்குது? கொடுத்தாங்க, ஆனால் திருப்பி கொடுக்க முடியாத போது ரொம்ப கேவலமாக என்னை பேசுகிறாங்க, கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க. அதெல்லாம் நான் சகிச்சு மௌனமாக இருக்கிறேன். தேசம் கெட்டு போச்சு. தூஷணமான வார்த்தைகள் என் காதில் வந்து விழுது. கேவலமான வார்த்தைகளை கொண்டு என்னை பேசுகிறாங்க. நீ சாப்பிட்றியா இல்லையான்னு கேட்குறாங்க. வித்தியாசமான காரியங்கள் என் செவியில் எப்போ வந்து விழுதோ அப்போ என் தேசம் கெட்டு போச்சு, அவமானத்துக்குள்ளே போகுது, மகா கொடுமையான காரியத்துக்குள்ளே நான் போயிட்டேன். அப்படி தான் தேசம் கெட்டு போச்சு. அவர்கள் எல்லாவற்றையும் கொண்டு போயிட்டாங்க, எல்லாம் பறி போச்சு. பிரியமானவர்களே, தெய்வம் நம்மளோடு கூட இல்லை அப்படி சொன்னால், தெய்வத்துடைய பாதுகாவல் நம்மக்கிட்ட இல்லைன்னா, தெய்வத்தை நாம் மறக்கிறோம் அப்படி சொன்னால், ஒரு காரியம் புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் எவ்வளவோ செய்தார். ஆனால் ஒரு சிலருடைய இருதயத்தின் மனப்பக்குவம் என்ன தெரியுமா? அவர்கள் எதிர்பார்க்கறதான சின்ன சின்ன விஷயத்தை கூட செய்யலை அப்படி சொன்னாக்கா உடனடியாக தெய்வத்தை கோபப்படுறாங்க, தெய்வத்தை வாயினால் தூசிக்கிறாங்க. உன் தேவனாகிய கர்த்தரை உன் வாயினால் தூசியாமல் இருப்பாயாக. கர்த்தர் எனக்கு என்ன செய்தார், ஏன் எனக்கு என்ன செய்யலை, எதுவுமே செய்ய மாட்டார், ஏன் செய்ய மாட்டார் அப்படி சொல்லும் போதெல்லாம் நான் என் வாயினால் என்னை உண்டாக்கின கர்த்தரை தூசிக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் செய்கிறாங்க. கர்த்தர் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டார், அப்போ நான் எப்படி கர்த்தரை காண மாட்டேறேன்? கர்த்தர் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படி சொல்கிறோமே, என்னைக்காவது நான் கர்த்தரை கனமென்றனா? யோசுவா சொன்னான், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அந்த தேவனை நான் சேவிக்கிறேன். எப்படி சேவிக்கிறேன் தான் அங்கே முக்கியம். புலம்பிட்டே சேவிக்கிறோம். சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அவர்கள் கூடாரத்திலிருந்து முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள் அப்படி சொல்லி. சங்கீதம் 126 23 எத்தனையாவது வசனம் பாருங்க, 25 பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்காமல் கூடாரத்தில் உட்கார்ந்து முறுமுறுத்து கொண்டிருந்தாங்க. 25வது வசனம், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் தங்கள் கூடாரங்களை முறுமுறுத்தார்கள். 106:25 கர்த்தருடைய சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுக்காமல் கூடாரங்களை உட்கார்ந்து முறுமுறுத்து இருந்தாங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சத்தத்துக்கு இன்னைக்கு செவி கொடுக்கறதில்லை. அவர் சொல்லுகிறதான காரியங்களை அவர்கள் கேட்கறதில்ல. இப்படி சொல்கிறதையும் கேட்கறதில்ல, கர்த்தருடைய வார்த்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்றதில்ல. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாங்க? கூடாரத்தில் முறுமுறுக்கிறாங்க. எங்கள் தேவைகள் எங்களுக்கு சந்திக்கப்படலை, எங்களுக்கு வேண்டியதை கர்த்தர் கொடுக்கல, எங்களுக்கு அதை செய்யல ஆண்டவர், எங்களுக்கு இதை செய்யல அப்படி சொல்லி முறுமுறுத்துட்டு இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, நாம் அப்படி செய்தோம்னா கர்த்தரை நம் வாயினால் தூசிக்கிறோம். ஒரு ஆளை போய் திட்டிட்டு, அவருக்கு தெரிகிற மாதிரி திட்டிட்டு, ஒரு மனுஷனை கூட நம்ம பின்னால் திட்டினோம்னா அவங்களுக்கு அது கேட்காது. ஆனால் கர்த்தர் கேட்டுருவாரே, நம்ம எது பேசினாலும் கேட்டுருவாரே. என்னாகாமம் 12வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கும் போது, மோசேக்கு விரோதமாக ஆரோனும் மீரியாமும் முறுமுறுத்து பேசினாங்க, கர்த்தரதை கேட்டார் அப்படி சொல்லியிருக்குது. யாரை பற்றியே பேசுகிறதே கர்த்தர் கேட்டுறாரே, இப்போ அவரை நம்ம தூசிக்கிறது அவர் கேட்க மாட்டாரா?
என்னாகமம் 12:2. கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். பாத்தீங்களா, கர்த்தர் மோசை கொண்டு தான் பேசினாரோ, எங்களோடு பேசவில்லையோ என்று பேசினாங்க. கர்த்தர் அதை கேட்டார். பாருங்க, மனுஷங்க பேசுற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருடைய செவியில போய் விழுந்துரும். அவர் கேட்பார். அப்போ அவரை நம்ம திட்டிட்டு எனக்கு ஏன் உதவி செய்யலை, எனக்கு ஏன் உதவி செய்யலை, எனக்கு ஏன் உதவி செய்யலை அப்படி சொல்கிறாரு. ஒவ்வொரு நாளும் தூக்கம் வராமல் எத்தனை பேர் தவிக்கிறாங்க தெரியுமா? தூக்கம் வரல, மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வரல, மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வராமல் தவிக்கிறாங்க. உனக்கும் எனக்கும் கர்த்தர் நித்திரையை தரார். கர்த்தருக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை தராருன்னு சொல்லியிருக்கு. உனக்கும் எனக்கும் தூக்கத்தை கொஞ்ச நேரமாவது, ஒரு மணி நேரமாவது உனக்கு தூங்குறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறாருனாக்கா நீ பாக்கியசாலி. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் தூக்கம் வராமல் கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ பேருக்கு சாப்பாடு இருக்குது, சாப்பிட முடியாது. எல்லாமே இருக்கு, ஆனால் இதை சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. நம்மளுக்கு அப்படி இல்லையே. சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறவங்க மத்தியில் நான் சாப்பிட்றேன், கொஞ்சமாவது நான் சாப்பிட்றேன். எனக்கு இந்த கிருபையை செய்த தேவனுக்கு சோத்திரம். இதை சாப்பிடக்கூடாத ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சாப்பாடு இல்லை, சாப்பிட முடியாத ஆட்கள். பிரியமானவர்களே, நமக்கு போடுறதுக்கு வஸ்திரம் இருக்கு. வஸ்திரம் இல்லாத எத்தனை ஏழைகள் இருக்காங்க தெரியுமா? எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எனக்கு இந்த அளவுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, அதுக்கு நம்ம நன்றி செலுத்தணுமா? ஒவ்வொரு நாளும் நான் சாப்பிட்றேனே, அதுக்கு நாம் நன்றி செலுத்தணுமா? ஒவ்வொரு நாளும் நிம்மதியான தூக்கம் தராரு, அதுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோமா? சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் கர்த்தர் எனக்கு செய்யலை, கர்த்தர் எனக்கு செய்யலைன்னு கர்த்தர் நாம் தூசிக்கிறோம். அவர் கேட்டுனே இருப்பார். அப்புறம் போய் அவர்கிட்டயே போய் எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க அப்படி சொன்னார். டிமாண்ட் பண்ண மாட்டார் அவர். கர்த்தரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் ஆகிய தம்முடையவர்களுக்கு அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நியாயம் செய்யாது இருப்பாரோ? ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி ஒரு விதவை வந்து கேட்டுட்டே இருக்கிறா, அவருக்கு கூட அவன் பயந்து இவன் தொல்லை பண்ணுறாளே அப்படி சொல்லி நம்ம கேட்கணுமே. அவன் வந்து பயங்கரமானவன், அவங்கன்னா செய்யவே மாட்டான், அதுக்கு அவங்ககிட்ட எதுக்கு போகணும்? அவனே சொல்கிறான், இவள் வந்து என்னை அடிக்கடிக்கு அலட்டாதபடி, அடிக்கடிக்கு வந்து இவன் அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்வோம். அவன் அநீதி உள்ள நியாயாதிபதி, கர்த்தருக்கு பயப்பட மாட்டான். அவனே செய்யறதுக்கு மனம் இறங்கினான். என்னை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுற என்னுடைய ஜனங்களுக்கு நான் நீடிய பொறுமை உள்ளவராக அந்த செய்யாமல் இருப்பேனோ? எப்படி சொல்கிறார் பாருங்க. உத்தம இருதயத்தோடு எந்த விதமான கசப்பு இல்லாமல், கர்த்தாவே உனக்கும் எனக்கும் சமாதானம் இருக்கும் ஆண்டவரே, உம்மை நான் எதிர்த்திடக்கூடாது, உம்மை நான் தூசித்திடக்கூடாது, உம்மை நான் பேசக்கூடாது. அந்த வாயின் வார்த்தையினால் நாம் தீட்டுப்பட்டு போகிறோம். வாயின் வார்த்தையினால் தான் நம்ம தீட்டுப்பட்டு போகிறோம். உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு நான் செய்கிறேன் போ. நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரும் நீ சொல்கிற. உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு நியாயம் செய்கிறேன் அப்படி சொல்கிறார் ஆண்டவர். தயவு செய்து ஆண்டவரே, இதுவரையிலும் எனக்கு நீ செய்த நன்மைகளுக்கு இதுவரைக்கும் நான் உனக்கு சோத்திரம் பண்ணலை சுவாமி, அதுக்கு நான் செய்யணும், அதுக்கு என்ன நன்றி உள்ளவனா மாற்ற, அதை சொல்லுங்கும் போது அப்போ வர காரியத்தை பார்த்துக்கலாம். ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை மறந்துட்டாங்க, தேவனை மறந்துட்டாங்க. அதனால் வர்றதெல்லாம் அந்நியர் எடுத்துகிட்டு போனான், இப்போ இவர்களுக்கு உணர்வு வருது, எங்களுக்கு ஒரு கடவுள் இருந்தார், அந்த கடவுள் எங்களுக்கு செய்ததான காரியமெல்லாம் பெருசு. இப்போ அவர் எங்கே போனார், எங்கள் ஆண்டவரே நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படி சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. 7வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது, இப்போதான் அவங்களுக்கு கடவுள் மேலே எண்ணம் வருது. மீதியானியர் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுறாங்க. எவ்வளோ நாளைக்கு ஆண்டவரே இவெல்லாம் கொண்டு போகிறானே, எவ்வளோ நாளைக்கு இந்த வறுமையிலே இருப்போம், எவ்வளோ நாளைக்கு இந்த கஷ்டத்திலே இருப்போம், எவ்வளோ நாளைக்கு எங்கள் குடும்பத்தில் ஒன்றுமே நடக்காமல் இருக்கும், எவ்வளோ நாளைக்கு எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ ஒரு பாதிப்பு இருக்கும், எப்போ நான் மாறுவேன், எப்போ எனக்கு தேறுதல் வரும், எப்போ என்னை நீர் ஆற்றுவீர், எப்போ என்னை தப்புவிப்பீர், என்றைக்கு என் வார்த்தைக்கெல்லாம் பதில் தருவீர், என்றைக்கு என்னோடு கூட பேசுவீர், என்றைக்கு எனக்காக இறங்கி கிரியை செய்வீர். இதெல்லாமே புலம்பு முறையிடுங்க ஆண்டவர்கிட்ட. நாங்கள் தப்பு தான், எங்களுடைய ஜீவியத்தில் தவறு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் மன்னிச்சிருங்களேன், நாங்கள் செய்தது தப்பு, நாங்கள் பேசின தப்பு, எல்லாம் தப்பு தான். நான் நீதிமான் இல்லை, உமக்கு முன்பாக நீதிமான் இல்லை, ஆனால் என்னை தண்டிக்க வராதே. சங்கீதம் 143 2வது வசனத்தில் சொல்லியிருக்குது,
நீதிமான் உலகத்தில் ஒருவனும் நீதிமானாக இராதபடினால் எல்லாரும் கெட்டு போனவங்க தான், என்னை மட்டும் நீ ஏன் அடிக்க வர அப்படி சொல்லி கேட்குறான். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதிரும். பார்த்தீங்களா? ஜீவனுள்ள ஒருவனும், இந்த உலகத்தில் பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி, பரிசுத்தம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, உலகத்தாராக இருந்தாலும் சரி, தேவ மனுஷர்களாக இருந்தாலும் சரி, ஒருவனும் நீதிமான் இல்லை. எனக்குள்ளேயும் அக்கிரமம் இருக்கு, உங்களுக்குள்ளேயும் அக்கிரமம் இருக்கு. எனக்குள்ளேயும் சில பாவங்கள் இருக்கு, உங்களுக்குள்ளேயும் இருக்கு. யாரும் கர்த்தருக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. ஆனால் அவன் என்ன சொல்றான்? உலகத்தில் தான் யாரும் நீதிமான்கள் இல்லைல்ல, என்னை மட்டும் ஏன் அடிக்க வரீங்க? என்னை மட்டும் ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? எனக்கு மட்டும் ஏன் இந்த தொல்லை கொடுக்குறீங்க? எனக்கு மட்டும் ஏன் இருக்கிறதெல்லாம் வாரிட்டு போக பண்ணுறீங்க? என்னை மட்டும் ஏன் ஆண்டவரை அடிக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்கணும். பார்த்தீங்களா? ஏன் இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் ஆண்டவருக்கு முன்னால் யூஸ் பண்ணக்கூடாது? இந்த வார்த்தையெல்லாம் ஏன் நீ சத்தமாக படிக்கக்கூடாது? பேசுங்க. ஜீவனுள்ளவரில் ஒருத்தன் கூட கெட்டு நல்லவன் இல்லையா ஆண்டவரே? என்னை மட்டும் நீ நல்லவனாக இருக்க எப்படி எதிர்பார்க்குற? அவன் கேட்குற கேள்வி அதாங்க. அந்த வசனத்தை நீங்கள் படிக்கும்போது, ஜீவனுள்ள ஒருத்தன் கூட நீதிமான இல்லை, என்னை மட்டும் நீதிமானாக இருக்க நீ எப்படி விரும்புகிற? படிமா மறுபடியும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே. பார்த்தீங்களா? ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினால. எத்தனை பரிசுத்தவான்களா இருந்தாலும் சரி இந்த லிஸ்டுக்குள்ள வருவாங்க. அவங்க எதையாகிலும் ஒரு தவறு அவங்க வாழ்க்கையில் இருக்கும், எதையாகிலும் ஒரு காரியத்தை அவங்க செய்துட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு காரியத்தில் அவங்க அகப்பட்டிருப்பாங்க. எல்லாத்திலையும் பர்ஃபெக்டா இருக்கிறேன் அப்படி சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. கர்த்தருக்கு முன்பாக நான் சுத்தமா இருக்கிறேன், நான் பரிசுத்தவான் என்று சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. ஏசாயாவுடைய புஸ்தகத்தும் ஒரு வசனம் இருக்குது, 65 62 52 15வது வசனத்தில், நான் பரிசுத்தர், என் பக்கத்தில் நீ வந்துடாத அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவர்கள் அக்கினி சோலையில் கொதிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். ஏசாயாவுடைய புஸ்தகம் 65:5. நீ உன் மட்டிலிரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் என் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்கினியுமாய் இருப்பார்கள். யாராவது நான் மகா பரிசுத்தவான், நீ இம்மட்டேரு, என் பக்கம் வந்துடாதே, நீ சரியில்லை அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னா, யார் தன்னை பரிசுத்தவானாக எண்ணினானோ அவன் எப்படிப்பட்ட புகையில் இருக்கானா? படிமா. இவர்கள் என் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்கினியுமாய் இருப்பார்கள். என் கோபத்திலான புகையும் நாள் முழுவதும் எரிகிற அக்கினியா இருப்பாங்க. அப்பன்னா உலகத்துல யார் நல்லவன்? உலகத்துல யார் பரிசுத்தவான்? உலகத்துல யாருங்க நீதிமான்? யாரும் இல்லை. அவர் இடத்துல போய் சேர்ற வரைக்கும், என்றைக்கு நான் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைகிறேனோ, என்றைக்கு கர்த்தர் என்னை சேர்த்து கொள்றாரோ அன்றைக்கு தாங்க உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்தாய், வா. கொஞ்சத்தில் தான் நீ உண்மையா இருந்த, கொஞ்சத்தில் தான், எல்லாத்திலும் இல்லை. கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்தாய், என் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி, நான் உனக்கு இரக்கம் பாராட்டுறேன். அந்த இரக்கம் கிடைக்கும். அதனால தான் அவர் இரக்கத்தை பெற காத்திருங்கள் அப்படி சொல்லியிருக்கு. யூதாவுடைய புஸ்தகம், அவர் வெளிப்படும் போது அவர் இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு யூதால. 21வது வசனம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். யூதா 21வது வசனம். அவருடைய இரக்கத்தை பெற காத்திரு. கர்த்தருடைய வருகைக்குள்ள போனா நான் பர்ஃபெக்டா இருந்தா தான் போவேன் இல்லை, அவர் இரக்கம் இருந்தா, நான் கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அவர் சொல்லுவார், வா உன்னை நான் அநேகத்தில் அதிகாரி ஆக்கிறேன். அப்ப தவறில்லாத மனுஷர்கள் இல்லை, ஆனால் நாம் செய்யத்தகாத காரியங்களை செய்துட்டு இருக்கக்கூடாது, அவரை புலம்பிட்டு இருக்கக்கூடாது, அவரை தூசித்துட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரே நான் சரியில்லாதவன் தான், ஆனால் எல்லாரும் சரி இருக்காங்களா, என்னை மட்டும் ஏன் ஆண்டவரை அடிக்க வரீங்க? இப்போ படிங்க அந்த சங்கீத வசனம். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். நீதி ஜீவனுள்ளவர் யாவரும் ஒருத்தர் கூட நீதிமான் இல்லாதபடினால் என்னை மட்டும் அடிக்க வராதிங்க தயவு செய்து அப்படி சொல்கிறான். யோசித்து பாருங்க. கர்த்தரும் அவனுக்கு இறங்கினார், பழைய நிலவரத்துக்குள்ள அவனை மாத்துறாரு. அவன் நினச்சி பார்க்குறான், நான் அப்படி இருந்தனே, இப்படி இருந்தனே, இப்படி இருந்தனே, அப்படி இருந்தனே அப்படிலாம் சொல்கிறான். நீங்கள் வீட்டில் போய் அது கீழெல்லாம் ஃபுல்லாக படித்து பாருங்கள், உங்களுக்கு அதெல்லாம் புரியும்.
இப்போ இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் ராஜ்யம் பிரியல. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பழைய காரியங்களை நினைச்சு எங்களுக்கு தேவன் உதவி செய்தாரே, அவர் எங்கே அப்படி சொல்லி முறையிட்டாங்க. முறையிடும்போது பாருங்க, எப்போ கர்த்தர் சமூகத்துல நம்மை தாழ்த்தி முறையிடுறோமோ அப்போ ஒரு தீர்வு உண்டாகும். ஒரு தீர்வு உண்டாகும். உடனடியாக ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அவங்களுக்கு 7 வருஷத்தை இவங்களை கவனிக்காம விட்டார்ல. இவங்க என்னைக்கு கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்களோ என்னை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, மற்றதை மறந்துட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்க கஷ்டத்தில் இப்போ தெய்வம் மட்டும்தான் இவங்க கண்ணுக்கு தெரியுது, எல்லாத்தையும் மறந்தாங்க. அந்நிய தெய்வத்தெல்லாம் மறந்துட்டாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஆண்டவர் சொல்றார், எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப என்ன நோக்கி கூப்பிடுறாங்க. உடனடியாய் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். 8வது வசனம். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அவர்களிடத்திற்கு அனுப்பினார். பாத்தீங்களா? கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அவர்களிடத்துல அனுப்பி அவர் சொல்றாரு, ஆரம்ப நாட்கள்ல எகிப்திலிருந்து நாங்கள் உங்களை கொண்டு வரவில்லையா? எவ்வளவு பெரிய அதிசயங்கள் எல்லாம் செய்தோமே, ஆனா நீங்கள் கர்த்தருக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே, கர்த்தரை மறந்தீர்களே, கர்த்தருக்கு விரோதமாய் புலம்புனீங்களே, அதை பண்ணீங்களே, இதை பண்ணீங்களே, எல்லாத்தையும் சொல்லிட்டு போனான். எல்லாத்தையும் சொல்லிட்டு போகும்போது இப்பொழுது கொஞ்சம் தேவ பயம் வந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொஞ்சம் தெய்வீகம் வந்தது. இந்த காரியமெல்லாம் கேட்ட பிறகு தெய்வீகம் வந்தது. இப்போ என்ன பண்ணாங்க? பழசெல்லாம் தள்ளி விட்டுட்டு அதெல்லாம் மறந்து சேவிக்க போகாம கர்த்தரை மாத்திரம் துதிச்சு கொண்டு இப்பொழுது நம்முடைய காரியத்தை நம்ம காத்துக்கொள்ளணும், பாதுகாக்கப்படணும், நம்முடைய பொருள் யாரும் எடுக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு மனுஷன் எழும்பினான். எழும்பி அவன் என்ன செய்தான்? வந்து அவன் விதைச்சதான விதைகளை கொண்டு வந்து ஒரு ஆலையில் வச்சு போர் அடிச்சுட்டு இருந்தான். ஒரு ஆலையில் வச்சு 11வது வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி. போதும். இந்த இடத்துல அதற்கு பின்பு அப்படி சொன்னாங்களே, எதற்கு பின்பு? இப்ப தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டு போயிட்டான். அவன் ஒரு மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டு போயிட்டான். இப்போ இவங்க தங்களை சேஞ்ச் பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. பிரியமானவர்களே, எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும்போது உங்களை அந்த வார்த்தைக்கு ஏற்றது போல உங்களை சேஞ்ச் பண்ணுறீங்களோ அது முதல் கொண்டு தேவர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. இப்போ தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டு போயிட்டான். இப்போ கடவுள் அவங்களுக்கு இறங்குறாரு உதவி செய்ய. இப்போ ஒரு தேவதூதன் வரான். தேவதூதர் வரும்போது என்ன அங்கே போட்டிருக்குது? அபியாசர். படிமா. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசர் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் எனக்கு உதவி, கர்த்தருடைய உதவிக்கரம் எனக்காக வருது. எப்போ வருது? நான் கூப்பிடும்போது, என் தேவனை நோக்கி முறையிடும் போது, ஆண்டவரே எனக்கு என்ன செய்வீர், இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறேன், எல்லாம் போயிடுச்சே, இனி உள்ளதும் போயிடுமே என்றதான முறையிடும் போது என்னை கூப்பிட்டுட்டாங்க, இனி நான் அவங்களுக்கு உதவி செய்து தான் ஆகணும், அப்படி சொல்றதான இடத்துக்குள்ள வந்துட்டாங்க. 2வது, யோவாசின் ஊராகிய ஒப்ராவில். யோவாஸ் அப்படி சொல்லி இருக்குது. யோவாஸ் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் என்னை தாங்குகிறார், இனி நான் உன்னை தாங்குறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் உன்னை தாங்குறேன். ஒப்ரா அப்படி சொன்ன என்ன? ஒப்ராவில் வந்து, ஒப்ரா அப்படி சொன்னா பெண்மான் அப்படி சொல்லி அர்த்தம். மான், ஆண்மானும் இருக்கு, பெண்மானும் இருக்கு. பெண்மான் அப்படி சொன்னா பயந்த சுபாவம், பயந்த அனுபவம். அந்த பயந்த அனுபவத்துல தான் மாறிட்டாங்க. மீதியாளரை பார்த்து அலறி 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 பயந்துட்டாங்க. தனக்கு உண்டான எல்லாத்தையும் அவன் கொண்டு போனா கூட ஒளிஞ்சிட்டே இருக்கிறான், கொண்டு போட்டோம் உயிர் போயிடும் அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. பயந்ததான பெண்மான் உடைய கிராமம், பெண்மானுடைய சிட்டி அது. அப்போ மான் அப்படி சொல்லியிருக்கு. ஒப்ராவில் இருக்கிறதான ஒரு கருவாலி மரத்தின் கீழ் ஒரு தேவதூதர் வந்து உட்கார்றார். அது பக்கத்துல ஒரு ஆலை இருக்கு. ஆலை அப்படி சொன்னா என்ன? திராட்சை ரசங்களை எடுக்கிறதும் ஒலிவாவுடைய காரியங்களை எடுக்கிறதும் எண்ணெய்களும் திராட்சை ரசங்களை எடுக்கிறதும் ஆலை சொல்லுவாங்க. அந்த ஆலை பக்கத்துல இவர் அந்த கருவாலி மரத்துல வந்து உட்காந்தார். அந்த ஆலைக்கு சமீபமாய் கிதியோன் வந்து போர் அடிச்சிட்டு இருக்கிறான். ஏன் ஆலைக்கு சமீபமாய் வந்தான்? ஆலை அப்படி சொன்னாக்கா அவங்களுக்கு எப்போ திராட்சை பழங்களை எடுத்து ரசத்தை உண்டாக்குவாங்க, திராட்சை ரசத்தை எப்பொழுது அந்த ஒலிவா பழங்களை எடுத்து அந்த எண்ணெயை உண்டாக்குவாங்கன்னு மீதியானியர்களுக்கும் தெரியும். இப்போ அவங்க அறுவடை அறுத்துட்டு இருக்கிற நேரம். இப்போ அவங்களுக்கு திராட்சை பழமோ ஒலிவா பழமோ கிடைக்காது. அந்த நேரத்தில் ஆலையில் ஒன்றும் இருக்காது. அதனால் அவங்க வந்து ஆலைக்கு வரமாட்டாங்க. அவங்க எங்கே வருவாங்க? அறுவடை அறுத்து எங்கே வச்சுருப்பாங்கன்னா களத்தில் தான் வச்சுருப்பாங்க.
அந்த களத்தில் தான் போர் அடிப்பாங்க. அதனால் அங்கே வந்து வாரி எடுத்துன்னு போயிடுவாங்க. அறுக்கிற வரைக்கும் கம்முன்னு இருப்பாங்க. அறுத்து முடிச்சு கொண்டு வந்து சேர்த்து வைப்பாங்களே, வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் அவங்க செய்வாங்க. இப்போ அவன் என்ன செய்தான், களத்தில் இருந்து அவங்க வந்து எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஆலைக்கு சமீபமாய் வந்தான். ஆலையில் அங்கே எண்ணெயும் கிடையாது, திராட்சரசம் கிடையாது. அங்கே போய் ஏமா இருப்பான், அங்கே ஒன்றும் இருக்காது, இங்கே தான் இருக்கும்னு சொல்லி அங்கே வந்து போவாங்கன்னு தனக்குரிய பொருளை காப்பாற்றுறதுக்காக பண்ணுற பிரயாசம் அது. பிரியமானவர்களே, உங்களுக்கு கிடைச்சதான எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், பொருளோ பணமோ வீடோ நிலமோ எதுவாக இருக்கட்டும், அதை காப்பாற்றுறதுக்கு நீ பிரயாசப்படு. அந்த பிரயாசத்தை கர்த்தர் பார்ப்பார். அப்போ உங்கள்கிட்ட பேசுவார். இப்போ இவன் பிரயாசப்படும் போது ஒரு தேவதூதன் வந்து கர்வாலி மரத்துக்கு உட்காந்துட்டு சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் அப்படி சொல்றாரு. எப்போ இவன் தன்னுடைய பொருளை அந்நியர் எடுக்கக்கூடாதுன்ற வைராக்கியம் வந்த பேருக்கு தான், தன்னுடைய சுகத்தையோ தன்னுடைய நன்மையோ எதுவும் அந்நியர் கொண்டு போகக்கூடாதுன்ற வைராக்கியம் வரும்போது அதை ஒழிச்சு அதை காப்பாற்றணும்னு நினைக்கும் போது கர்த்தர் வந்து உட்காந்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கிதியோன் என்று சொன்ன என்ன, யுத்த வீரன், வெட்டுவேன் வீழ்த்துவேன், அப்படிதான் அவன் பேர். வெட்டுவேன் வீழ்த்துவேன், தள்ளி போடுவேன். பிரியமானவர்களே, இப்போ ஆண்டவர்கிட்ட அவன் சொல்றான், என் ஆண்டவனே, என்னங்க கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு, கர்த்தர் எங்க கூட இருந்தாக்கா நாங்கள் ஏங்க இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு சொல்றான். கீழே படிமா. கர்த்தருடைய தூதனானவர் இல்ல 13. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரு என்றான். இவன் சொல்ற வார்த்தைகளை கவனிச்சிங்களா? நாங்க தப்பு செய்தோம், அதனால கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டார். நாங்க தவறுல விழுந்துட்டோம், நாங்கள் எங்கள் தேவனை மறந்து அந்நியர்கிட்ட போயிட்டோம், அந்நிய காரியங்களில் ஈடுபட்டுட்டோம், எங்களுக்கு பிரியமான காரியத்தை நாங்கள் செய்துட்டு இருந்தோம், அதனால இவ்வளோ கஷ்டப்படுறோம், கர்த்தர் இப்பயாவது இறங்குனீரே அப்படி சொல்லியிருக்கணும்ல. ஆனால் இவன் என்ன சொல்றான், எங்க இருக்கிறார் கர்த்தர்? இப்போ வந்துட்டீங்க பெரிய இதாட்டம் சொல்றதுக்கு, எங்க கூட கர்த்தர் இருந்தா இப்படியெல்லாம் எங்களுக்கு நடக்குமா? இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? அவன் எல்லாத்தையும் அவன் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். எங்க பிதாக்கள்லாம் சொல்லியிருக்காங்க, எங்களை அப்படி நடத்தினார், எங்க தேவன் இப்படி நடத்தினார், கடலை பிரிச்சார், யோர்தானை பிரிச்சார், அதை பிரிச்சார், இதை பிரிச்சார் சொன்னாங்க. இப்போ அவருடைய அற்புதம் எல்லாம் எங்கங்க? கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு வந்துட்டீங்க அப்படி சொல்றான். எப்படி இருக்கும் நம்மளுக்குடைய நிலவரம் என்ன தெரியுமாங்க? ஆண்டவரே நம்மளுக்கு உதவி செய்யணும்னு வந்தா கூட நம்ம தவிர நம்ம ஒத்துக்க மாட்டோம். நம்மளுக்குள்ள இருக்கிறதான வீக்னஸ் காரியங்களோ எதுவுமே, நான் தானே சரியில்லை ஆண்டவரே, இவ்வளோ சரியில்லாத போது கூட நான் உம்மை நோக்கி கூப்பிடும் போது இறங்குனீரே, எனக்கு உதவிக்கு வந்திருக்கிறீரே, என்னை தாங்கிறதுக்காக வந்திருக்கிறீரே. நான் ஒரு பெண்மான், ஒன்றும் செய்ய முடியாது, கொம்பு கூட கிடையாது முட்டுறதுக்கு. ஆண்மானா இருந்தால் கூட முட்டுறதுக்கு கொம்பு இருக்கும், இதுக்கு கொம்பு கூட கிடையாது முட்டுறதுக்கு. ஒரு கொம்பு கூட இல்லாமல் யுத்தத்துக்கு கூட நான் தகுதி இல்லாதவனா இருக்கிறேனே, எதையும் எதிர்த்து நிற்க தகுதி இல்லாத இருக்கிறேனே. ஆண்டவரே, என்னை இப்போ வந்து உதவி செய்ய வந்திருக்கேன், சோத்திரம் 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 தானே பண்ணியிருக்கணும். ஆனால் இவன் என்ன சொல்கிறேன் பாருங்க, எங்கெங்க போனாரு கடவுள், அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, ஆஹா நாங்கள் ஓஹோ நாங்கள் ஒன்றும் காணும், எங்களுது எல்லாம் போயிடுச்சு, இப்போ வந்து கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு சொல்கிறீங்க, வேலையை பாருங்க அப்படி சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்கிறாரு, கீழே படிமா. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. கர்த்தர் அவனை நோக்கி பார்த்தார் அப்படி சொல்லியிருக்கு. எதுக்கு நோக்கி பார்த்தார்? டேய், நான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன்டா, நீ எண்ணியை திட்டுற, எப்படி இருக்கும்? அவனை நோக்கி பார்க்குறாரு. என்ன பேசுகிறான் அவன் பேசுறது அவனுக்கே தெரியல, தன்னை மறந்துட்டான். பிரச்சனைன்னு இருக்கும்போது நம்ம என்ன பேசுறோன்னு தெரியாமல் பேசிட்டோம் தெரியுமா? கோபத்தில், ஆதங்கத்தில், வெறுப்பில், எரிச்சலில், இதில் நமக்கு என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் உதவி நமக்கு செய்ய வந்தவங்கள கூட இருப்போம். அப்படிதான் இவர் பார்த்துட்டே இருக்கணும், உனக்கு உதவி பண்ண தானே வந்தோம், இவன் நம்ம இப்படி இருக்கலாம். அப்புறம் சொல்கிறார், டேய் தம்பி, உனக்கு இருக்கும் இந்த பெல்லத்தோட போ தம்பி, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, நான் தேவன். என்ன சொல்கிறான்? போனா நான் சாவுறதுக்கா அப்படி கேட்குறான். போனா நான் சாவுறதுக்கா? நீ இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவேன், நான் போய் சாவணுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல இந்த மீதி ஆண்டரை நீ முறியடிப்பாய், நான் உன் கையில் அவங்கள ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றாரு. அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன்,
ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். பாத்தீங்களா, ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ அவங்கள முறியடிச்சிருவே. அந்த அளவுக்கு உனக்கு பலன் இருக்கு, வைராக்கியம் இருக்கு. அதெல்லாம் நான் உன்னை பார்த்தேன், உனக்குள்ள நான் பார்த்ததால தான் நான் உங்கள்கிட்ட வந்தேன் அப்படி சொல்றான். இப்போ இவர் கொஞ்சம் நான் ஜெயிச்சிருவேன்னா, என்னால் முடியுமா? நானே ஒரு பயந்த சுபாவமாச்சே. நான் பயந்து தானே அந்த களத்தில் இல்லாமல் ஆலையில் போர் அடிச்சிருக்கிறேன். என்ன இப்போ பராக்கிரமசாலின்றீங்க, தட்டா புட்டான்றீங்க, நான் போய் அவங்களெல்லாம் அடித்து நாசம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, என்னென்னமோ சொல்கிறீங்களே, எனக்கு ஒன்றுமே புரியலையே. என்னங்க, நான் உண்மையாக பண்ண முடியுமா? பண்ணுவேன். உன்னை அனுப்புறது நான் தானே, போயா, உனக்கு இருக்க இந்த பலத்தோட போ, அவங்களெல்லாம் காலி பண்ண போகிறோன்னு இப்போ திருப்தி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணார்? இப்போ கடவுள் இவருக்கு நன்மை செய்திருக்கார் இல்லையா? நன்மை செய்யும் போது இவர் தங்களை சரிப்படுத்தணும். இப்போ அதனால் ஐயா, நீங்கள் உண்மையாகவே எனக்கு உதவி செய்கிற ஆளாக இருந்தா, என்னை தாங்க போகிற ஆளாக இருந்தா, நான் இப்போ அது கொண்டு வர்றதெல்லாம் நீங்கள் அங்கீகரிக்கிறதுக்காக இங்கே இருங்க, அப்போ தான் நான் நம்புவேன் அப்படி சொல்கிறேன். இப்போ சரி, ஆண்டவர் சொன்னார், நீ வரவிருக்க நான் இங்கே இருக்கிறேன். இவன் போய் தன்னை எப்படி ஆயத்த பண்ணான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உடனடியாக அவன் என்ன பண்ணான்? 19வது வசனம். உடனே கிதியோன் உள்ளே போய் அப்படி சொல்லியிருக்கு. பிரியமானவர்களே, உடனே கிதியோன் உள்ளே போய் அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? தன்னை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு அனுபவம் அது. நான் யார், நான் எப்படிப்பட்டவங்க, நான் இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன், எப்படி இருந்தேன், அந்த நிலவரத்தெல்லாம் மாற்றி கர்த்தர் கையில் தன்னை ஒப்பு கொடுக்கறதான காரியம்தான். உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியை அவன் எடுத்தான். எதுக்கு வெள்ளாட்டு குட்டி எடுத்தான்? செம்மறி ஆடுகள் அப்படி சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? செவி கொடுக்கறதான அனுபவம். செம்மறி ஆடு மேய்க்கிறவனையும் வெள்ளாடு மேய்க்கிறவனையும் பாருங்க. செம்மறி ஆடு மேய்க்கிறவன் ஆடுகள் முன்னால போவோம், ஆடுகள் முன்னால அவன் போவான். செம்மறி ஆடுகளுக்கு மேய்க்கிறவன் ஆடுகளுக்கு முன்னால் அவன் போவான், அவன் பின்னால் செம்மறி ஆடாக போயிட்டே இருக்கும். அதான் நிறைய பேர் சொல்கிற மாதிரி செம்மறி ஆடு மாதிரி போயிட்டு இருக்கிறானுங்க பாரு அப்படி சொல்லிட்டு. இப்போ செம்மறி ஆடு மேய்ப்பனுக்கு பின்னால் போகும். ஆனால் வெள்ளாடு மேய்க்கிறவன் ஆடுகளை முன்னால் விட்டு இவன் பின்னால் இருப்பான். காரணம் என்ன? அதுங்க கீழ்ப்படியாது. இங்கே கொஞ்சம் போய் நமக்கு கடிக்கும், இங்கே ஒரு அடி அடிச்ச மணி அங்கே பார்க்கும், அங்கே போய் கொஞ்சம் கடிக்கும், அங்கே அடிப்பாங்க, போ அப்படி போ, அதட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். செம்மறி ஆடு அது அப்படி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் என் பின்னால் வரும் அப்படி சொல்லியிருக்கார். அப்போ ஆண்டவர் முன்னால் போகிறார், அவைகள் பின்னால் வருது. ஆனால் வெள்ளாடு அப்படி கிடையாது. அதை அதட்டி வேதனைப்பட்டு மேய்க்கிறனுக்கு கஷ்டம். அதனால் தேவன் என் நிமித்தம் கஷ்டப்பட்டார். அவர் எங்களை பின்னாலேருந்து முன்னால் ஓட்ட ஆரம்பித்தார். ஏன்னா இவங்க எகிப்திலேருந்து வரும்போதே அப்படிதான், முன்னால் போயிருந்த தேவதூதன் என்ன பண்ணார்? இவங்க பண்ணுற அநியாயத்துக்கு பின்னால் போயிட்டார். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 'முன்பாக நடந்ததான தேவதூதன் விலகி இவர்களுக்கு பின்பாக போனார்' அப்படி சொல்லியிருக்கு. 19வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். பாத்தீங்களா? முன்னாக நடந்ததான தேவதூதர் என்ன பண்ணிட்டாரு? இனி முன்னால போகும்போது இவங்க செம்மறி ஆடு மாதிரி இல்லை, அதனால வேற வேலைகளை இவங்க பின்னால போயிடும். பின்னால போனார். ஏன்னா இவங்க திரும்பி 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 பார்த்துட்டு வராங்க. நான் போய் சேர வேண்டிய இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு போறான்ற தைரியம் இல்லை. பார்த்தீங்களா? அப்போ நம்ம புலம்புவோம், முறையிடுவோம், தடமடான்னு ஓடுவோம். அதனால் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை அப்படி சொல்லி பின்னால் போயிட்டார். ஆகவே அவன் என்ன செய்தான்? துர்மார்க்கமான ஜீவியம், சண்டை, இப்படிப்பட்டதான காரியங்கள் தான் வெள்ளாடு. அதனால் அவன் என்ன செய்தான்? ஒரு வெள்ளாட்டை பிடிச்சான். நான் என் ஜீவியத்தில் இருக்க அந்த துர்மார்க்கத்தையும் இந்த சண்டைகளும் போராட்டங்களெல்லாம் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துடணும் அப்படி சொல்லி அவன் என்ன செய்தான்? ஒரு வெள்ளாட்டை பிடிச்சான். அடுத்தது, ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி, ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்கள் என்ன செய்தான்? கொண்டு வந்தான். எதுக்கு இந்த ஒரு மரக்கால் மாவில்? 2 ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் பஞ்சகாலத்தில் இருப்பாங்க. ஒருத்தங்க ஐயா பசிக்குதுங்க அப்படி சொன்னான். அடுப்பு மூட்டி ஒரு பானையில் கூழ் காசுற அப்படி சொல்லுவாங்க. கூழ் காசுவாங்க. கூழ் காசிகிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் என்ன தெரியும் போனான்? வெளியே போவான், சமையல்காரன். வெளியே போனாக்கா பேய் கொமட்டி காய் அங்கே நிறைய இருந்துச்சு. பஞ்ச காலத்தில் முளைச்சிருக்குது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? மடி நிறைய அறுத்துன்னு வந்துட்டார். அது என்னதுன்னு அவருக்கு தெரியாது. மடி நிறைய அறுத்து கொண்டு வந்து யாருக்கும் தெரியாமல் வெட்டி 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 கூழில் போட்டார்.
தீர்க்கதரிசி சொன்னது என்ன? கூழு காசு, இதை போடு அதை போடுன்னு சொன்னான்னா, இவங்களே போய் என்ன பண்ணாங்க, பேய் கொம்பட்டி காயை கொண்டு வந்து அறுத்த தாளை போட்டான். இப்போ கூழு காசு முடிஞ்சிச்சு. லைனாக உட்காந்துக்கிறாங்க தீர்க்கதரிசிகள், வாருங்க அவங்களுக்கெல்லாம் அப்படி சொன்னாங்க. எல்லாரும் பாத்திரத்தையும் ஊற்றிட்டு போகிறாங்க. ஊற்றிட்டு போனாக்கா எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணாங்க. ஓஹோ, தேவனுடைய மனுஷனே, பானையில் சாவு இருக்குது அப்படி சொல்கிறாங்க. சாவு எங்கேருந்து வந்துச்சு? என்றைக்கு நாம் சொல்கிறதான காரியத்தை விட்டு எக்ஸ்ட்ரா பிட்டிங் நம்ம பண்ணுறோமோ, வேற ஒரு காரியத்தை கொண்டு வந்து அதில் சேர்த்து இது பண்ணால் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும், இப்படி பண்ணால் கொஞ்சம் அருமையாக இருக்கும், இப்படி பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்களே, அதில் தான் சாவு வரும். இப்போ அவன் சொல்கிறாங்க, தேவனுடைய மனுஷனே, பானையில் சாவு இருக்குது. அப்போ அவன் சொல்கிறான், கொஞ்சம் மாவு கொண்டு வாங்க. இந்த மாவு கொண்டு வந்த பேர் அந்த பானையில் போட்டு இப்போ சாப்பிடு. தோஷம் நீங்கி போச்சு. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 40வது வசனம். 4வது அதிகாரம் 40வது வசனம். சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல், தேவனுடைய மனுஷனே, பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமல் போயிற்று. அந்த மரண தோஷம் இல்லாமல் போச்சு. இவன் எதுக்கு மாவை எடுத்தான்? உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம எங்க இஷ்டம் போல செய்ததுனால மரண தோஷம் எங்களுக்கு வந்துடுச்சு. மரண தோஷம் எங்களுக்கு வந்துடுச்சு. அதனால இந்த மாவு இனி நாங்கள் எடுக்க மாட்டோம், இந்த அவங்க கையில் தரோம். ஆண்டவரே, எங்கள் ஜீவியத்தில் இருக்கிறதான சீர்கடெல்லாம் மாற்றுங்க. அதாங்க தன்னை ஆராய்ந்து ஒப்பு கொடுக்குறது, தன்னை ஆயத்தப்படுத்துறதுன்னு. அதான் முதலாவது அவன் என்ன செய்தான்? ஒரு வெள்ளாட்டை பிடிச்சான். 2வது மரக்கால் மாவு எடுத்தான். அடுத்தது இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து, இறைச்சி ஒரு கூடையில் எடுத்தான். அப்ப வெள்ளாட அச்சி எடுத்தானா தெரியாது, ஒரு இறைச்சி எடுத்தான். இறைச்சி அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? மாம்சம். எரேமியா 17வது அதிகாரத்தில் இருக்குது, மாம்சத்தை பொய்பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லி. எரேமியா 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். இந்த மாம்சம் நமக்கு இருக்குது, எனக்கு அந்த திறமை இருக்கு, எனக்கு இந்த திறமை இருக்கு, எனக்கு அப்படி பண்ணுவேனா, இப்படி பண்ணுவேனா, அதில் வந்துடுவேனா, இதில் வந்துடுவேன், இதில் முன்னேறிடுவேன், அதில் முன்னேறிடுவேன் அப்படி சொல்றாங்களே, இதெல்லாம் தாங்க அந்த இறைச்சி. இப்போ என்ன செய்தாம, என் மாம்சம் இனி ஒன்றும் வேலைக்கு ஆகாத ஆண்டவரே, மனுஷங்களை நம்பி நம்பி நான் போயிட்டேன், சோர்ந்து போயிட்டேன், நாசமாக போயிட்டேன், எல்லாம் நஷ்டமாக போச்சு. இனி நான் உண்மை நம்புகிறேன், இந்த மாம்ச பலத்தை நான் உனக்கு தந்துடுறேன், மாம்ச பலத்தை நான் உனக்கு தந்துடுறேன் ஆண்டவரே அப்படி சொல்லி என்ன பண்ணா, இறைச்சி அவன் கூடையில் வச்சு கொண்டு வந்துட்டான். அடுத்தது ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து, ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து. ஆணம், ஆணம்னா என்ன? ஆணம்னா என்னங்க? குழம்பு. குழம்பு எதுக்கு? டேஸ்ட்டுக்கு. குழம்பு எதுக்கு? டேஸ்ட்டுக்கு. நம்முடைய டேஸ்ட்டு, நம்முடைய மன விருப்பம், நம்முடைய சந்தோஷம், இது தாங்க நம்மளை தேவனை விட்டு பிரிக்கும். வேற எதுவும் இல்லை. தேவனை விட்டு நம்மளை பிரிக்கிற ஒரு காரியம் இருக்கும். நம்முடைய சுகபோகம், நம்முடைய சந்தோஷம், நம்முடைய ருசி, இதெல்லாம் தேவனை விட்டு என்னை தூரம் பிரிச்சிடும். ஆகவே என்ன செய்தான்? ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் கொண்டான். இனிமேல் என் ஜீவியம் இல்லை, என் இஷ்டம் இல்லை, என் விருப்பம் இல்லை, இந்த அப்படி எல்லாத்தையும் நான் ஆண்டவருக்கு செலுத்துறேன். இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, அங்கே நிற்கிறார், கொண்டு வந்துட்டான். ஒரு கல் மேலே வச்சான். கல் மேலே வச்சு அந்த இறைச்சியவை, அந்த அப்பதவை, அதவை, இதவை சொன்னார். ஆணத்தை ஊற்று அப்படி சொன்னார். ஆணத்தை ஊத்துனாவன். உடனேயும் ஒரு கோலை நீட்டினார் அவர். அக்கினி பற்றி எரியுது. அங்கீகரித்தார். படிமா. அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தருடைய தூதனோ வென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். இப்போ கர்த்தருடைய தூதன் கண்களுக்கு மறைஞ்சு போயிட்டார். அந்த காலத்துல யாராவது தூதர்களை பார்த்தாலும் தேவனை பார்த்தாலும் சேர்த்துருவாங்க, உயிரோடு இருக்க மாட்டாங்க. அவன் கண்களுக்கு முன்பாக மறைஞ்சவனே, ஐயோ தேவ தூதனை முகமுகமாய் பார்த்தனே, நான் சரியில்லாத ஆவேச்ச பாவியாச்ச, நான் செத்துருவனேன்னு கத்துறான். ஆண்டவர் மேலேருந்து குரல் கொடுக்குறாரு, சே கத்தாத, நீ சாவதில்லை, நீ சாவ மாட்ட, சமாதானமாயிரும் அப்படி சொல்றாரு. 23. அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அவர் மறைஞ்சிட்டாரு. சவுண்ட் எங்கேருந்து வந்துச்சு?
அவர் மேலே போயிட்டு இருக்கும்போது இவர் செத்துறேன்றான். இவ்வளோ நாள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் பண்ணி அங்கீகரிச்சுட்டேன்டா அவனை. நான் பலியை அங்கீகரிச்சிட்டு இருக்கேன். உன்னை நான் இனிமேல் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது. இனி தான் என் வேலையை பண்ண போகிறேன். உன் வேலையை நீ பண்ணி முடிச்சுட்ட. இனி என் வேலை தொடங்க போகுது. இந்த நேரத்தில் செத்துருவேன் அப்போ யாரை கொண்டு என் வேலையை பண்ணுறது? அதனால் நீ சாக மாட்ட, கத்தாத, அமைதியா இரு, உனக்கு சமாதானம், பயப்படாத அப்படி சொல்கிறார். நாம் பயந்தோம் அப்படி சொன்னால் கர்த்தருடைய காரியத்தை செய்ய முடியாது. இப்போ நீ சாவதில்லை சொன்னார். உடனே என்ன பண்ணாமன், அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அவன் சொல்லிட்டான், சாலோம் பேர் வச்சான், யெகோவா ஷாலோம் அப்படி சொல்லி. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அவன் யெகோவா ஷாலோம் அப்படி சொன்னான். கர்த்தர் என் சமாதானம் பேர் வச்சான். கர்த்தர் என் சமாதானம், யெகோவா என் சமாதானம், எனக்கு அவர் மரணத்தை கொடுக்கல, தப்பிச்சிட்டேன் நான் அப்படி சொல்லி பேர் வச்சான். இப்போ இது முடிஞ்ச உடனேயும் கர்த்தர் தன் வேலையை தொடங்குறார். இதுவரைக்கும் இவன் தன்னை ஆராய்ந்து பார்த்து தன் ஜீவியத்தில் இருந்ததான சகல காரியத்தையும் கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்தான். அதை கர்த்தர் அக்னியினால அங்கீகரித்தார். இப்போ கர்த்தர் இவன் வாழ்க்கையில் சில காரியங்களை செய்யணும். ஏன்னா கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கணும்னா, யுத்த காரியத்தில் ஜெயம் கொடுக்கணும்னா அவன் செய்ய வேண்டிய வேலை இருக்குது, கர்த்தர் அவனுக்குள்ள செய்ய வேண்டிய வேலை இருக்குது. அப்போ தான் இவன் போய் நிற்கும் போது பிசாசுகள் பயப்படும், ஆவிகள் நடுங்கும், சத்துருக்கள் கூக்குரலிட்டு ஓடுவாங்க. இப்போ கர்த்தர் சில வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார். 25வது வசனத்துல அன்று ராத்திரியில கர்த்தர் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகிறார். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய். போதும். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், நைட்ல அவங்ககிட்ட பேசுறாரு, எப்பா இப்பயே எலும்பு, இரவலியே இப்பயே எழும்பி போய் உன் தகப்பனுக்கு இருக்கிறதான காளையில 7 வயது காளையில 2ஆம் காளையை பிடி அப்படி சொல்றாரு. 2ஆம் காளை எதுக்கு பிடிக்கணும்? அப்போ ஒரு 7 வயது காளை இருக்கு இல்லையா, இவர் 2ஆம் காளையை பிடி அப்படி சொல்றாரு. அப்போ முதல் 7 வருஷம் என்னாச்சு, மீதியான கையில் ஒப்பு கொடுத்து படாத பாடுபட்டாங்களே, அதுதான் முதல் காளை. அந்த காளை இனி அழிக்கப்பட போகுது. இனி 2ஆம் காளை, இவங்க பாவத்தில் பூர்ணப்பட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, 7 வயது 2ஆம் காளை இப்படி அதை கொண்டு போய் என்ன செய், உங்கள் அப்பாவுடைய விக்கிரக தோப்பு இருக்குது. இன்னும் இவங்க அந்த அந்நிய தெய்வங்கள்லாம் வச்சுருந்தாங்கல்ல, தெய்வத்துக்கிட்ட தான் இவங்க வந்தாங்களே தவிர இன்னும் அந்த அந்நிய தெய்வங்கள்லாம் அகற்றி போடல. இவங்க விருப்பம் அங்கே இருக்கட்டும், இந்த கடவுள் வர்றாரு, இவர் நம்மளுக்கு உதவி பண்ணுறாரு, சில நேரங்களில் அந்த பக்கமாக போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா போயிடலாம்ல, அதனால் அங்கே வச்சுருந்தாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அது எல்லாத்தையும் ஒட்டி போடும், விக்கிரக தோப்பெல்லாம் உடச்சி போட்டுட்டு ஒரு பாங்கான இடத்துல இந்த 2ஆம் காளையை பலி செலுத்து. அங்கே வெட்டி போட்ட பற்றி அந்த தோப்புடைய கட்டைகள் எல்லாம், அந்த கட்டையெல்லாம் எடுத்து இதை போட்டு கொளுத்துறா அப்படி சொல்கிறார். பிரியமானவர்களே, இப்போ இது 2ஆம் காளையை பிடிச்சி இவன் வெட்டி ஒரு பாங்கான இடத்துல என்ன பண்ணால் அந்த தோப்பெல்லாம் உடச்சி போட்டான். நைட்டாக உடச்சி போட்டு அதை எடுத்து அந்த கட்டையெல்லாம் வச்சு கொளுத்தினான். எதுக்கு உடச்சி அந்த இதுவை போய் விக்கிரகத்தில் இருந்ததான அதை போயிட்டு இதை போய் கொளுத்த சொல்கிறாரு. ஏன்னா அது அங்கேயே இருந்துச்சு அப்படி சொன்னாக்கா, நாங்கள் இப்படி ஒரு ஜீவியத்தில் இருந்தோம், இப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தோம் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கோம். அது ஆண்டவர் என்ன சொல்கிறார், அந்த மாதிரி ஒரு அனுபவத்தில் நீ இருந்ததாகவே நினைக்கவே கூடாது, மறந்துடும், முற்றிலுமாக அதை அழிச்சு நாசம் பண்ணிட்டேன். இனிமேல் அப்படி பழைய நிலவும் உனக்கு வரவே கூடாது, பழைய நிலப்பும் உனக்கு வரவே கூடாது அப்படி சொல்லிட்டு தான் ஆண்டவர் என்ன பண்ணார், அதையும் எடுத்து கொளுத்துறா அப்படி சொல்லிட்டார். இவன் எடுத்து கொளுத்தி போட்டுட்டான், எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். அந்த ஊர் ஜனங்கள்லாம் எப்படி தெரியுமா, காலையில் எழும்பி ஜெபம் பண்ண வருவாங்க, காலையில் எழும்பி ஆராதிக்க வருவாங்க. ஒரு கூட்டம் தான் அங்கே மனம் திரும்பி இருக்கு, அதுக்குள்ளேயே ஒரு கூட்டம் தான் மனம் திரும்பி இருக்கு, எல்லாரும் இல்லை. ஒரு கூட்டத்தார இப்போ ஆராதிக்க வராங்க, எல்லாரும் ஆராதிக்க வராங்க. ஆராதிக்க வந்து பார்த்தா எல்லாம் இடிஞ்சு போய் கிடக்குது. சாமி எங்க? ஐயோ, எவனோ இங்கே பலி செலுத்திட்டு போயிருக்கான், நெருப்பு எரிஞ்சிருக்கு நைட்டில், இதெல்லாம் உடச்சிருக்காங்க, வெட்டியிருக்காங்க. யாரா? தான் அவன் தான் அப்படி சொல்கிறாங்க. யாரு? 29வது வசனம். ஒருவரை ஒருவர் நோக்கி, இந்த காரியத்தை செய்தவன் யார் என்றார்கள். கேட்டு விசாரிக்கிற போது, யோவாசின் மகன் கிதியோன் இதை செய்தான் என்றார்கள். யோவாசின் மகன் கிதியோன் தாங்க. நைட்டெல்லாம் டனாங்க போனாங்கன்னு சவுண்டு கேட்டுருந்துச்சிங்க. என்னான்னு எட்டி பார்த்தா இவங்க எல்லாத்தையும் வெட்டிட்டு இருந்தான், எல்லாத்தையும் சேர்த்து வெட்டிட்டு இருந்தான். அவன் கூட 2-3 பேர் இருந்தானுங்க, எல்லாத்தையும் உடச்சி போட்டு அவன் தான் கொளுத்தனான் அப்படி சொல்லிட்டாங்க. உடனே என்ன செய்தாரு, எல்லாம் ஊர் ஜனங்க வந்துட்டாங்க, யோவாசை கூப்பிட்றாங்க, வாடா வெளியோ. யோவாஸ்னா கர்த்தர் என்னை தாங்குகிறார், அவர்கிட்ட வந்து அவனை என் கையில் ஒப்பு கொடுத்து நான் கொடுப்பாரா? கர்த்தர் அவன் என்னை தாங்குறவராச்சே,
இப்போ யோவாஸ் வெளியே வந்தான், என்னையா பிரச்சனை உங்களுக்கு? ஏய், உன் மகன் கோயிலெல்லாம் இடிச்சு போட்டு எல்லாத்தையும் கொளுத்தினான், இப்போ அவனுக்கு உயிரோட கொளுத்தணுன்றானுங்க. உயிரோட கொளுத்த போறியா? நீயா கோயில் கட்டினேன்? நீயா சாமி வச்சது நான், கட்டுந்து நான் தான் இந்த கோயிலுக்கு பூசாரி. நீ ஒன்றும் கேட்கல. நீ அந்த கடவுளுக்கு யாரு, மாமனா மச்சானான்னு கேட்டான். அந்த கடவுளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? உனக்கு சொந்தக்காரா, அண்ணனா, தம்பியா, தாயா, தகப்பனா? எந்த கடவுள் அவன் உடைச்சானோ அந்த கடவுள் என்னோட வயக்காட வரட்டும், என்னை அவன் காலி பண்ணிட்டான், என்னை அவன் நிர்மூலமாக்கிட்டான் அப்படி சொல்லி அந்த கடவுள் வந்து கேட்கட்டும், அப்போ என் மகன் நான் தண்டனைக்கு உட்படுத்துறேன் அப்படி சொல்கிறான். கீழே படிமா. யோவாஸ் தனக்கு விரோதமாக நிற்கிற அனைவரையும் பார்த்து, நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள்? நீங்களா அதை ரட்சிப்பீர்கள்? அதற்காக வழக்காடுகிறவன் இன்று காலையிலே தானே சாக கடவன். எவனா வந்து சப்போர்ட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களை வெட்டு வேண்டான். அதற்காக வழக்காட எவனா வந்தீங்களா அவன் தான் இன்னைக்கு காலையில் செத்து போடும், அவனை நான் வெட்டுவேன் அப்படி சொல்றான். அடுத்தது, அது தேவனானால் தன் பலிபீடத்தை தகர்த்ததின் நிமித்தம் அது தானே தனக்காக வழக்காடட்டும் என்றான். அந்த அவங்கள புரிய வச்சான், அவங்களுடைய மதி கேட்டு அவன் புரிய வைக்கலாம். ஏய் என்னையா, நீங்களே ஒரு கடவுளை செய்தீங்க, நீயே வச்சுட்டு உட்காந்துக்கிற, அது தேவனான்னு அது வந்து வழக்காட்டும், எனக்கு அவன் அநியாயம் செய்துட்டான்னு அது வந்து சொல்லட்டும், அப்போ நான் பார்த்துக்கிறேன்னா. இவங்கெல்லாம் போயிட்டாங்க. இப்போ அடுத்தது என்ன தெரியுமா பண்ணார் ஆண்டவர்? இந்த விஷயம் முடிஞ்சது. இந்த விஷயம் முடிஞ்ச உடனேயும் கொஞ்சம் பேர் கிதியோன் பின்னால் வர ஆரம்பித்தாங்க, ஜேன்னு வர ஆரம்பித்தாங்க. இப்போ அடுத்த ஒர்க் ஆண்டவர் பண்ணுறாரு. 7வது அதிகாரத்தில் கொச்சன்னு வந்து நிற்கிறாங்க, ஜேன்னு வந்து நிற்கிறாங்க. எங்கே வந்து நிற்கிறாங்க? 7:1 படிங்க. அப்பொழுது கிதியோனாகிய எருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னாக பள்ளத்தாக்கிலே இருந்தது. இவனுக்கு ஒரு பேர் வச்சாங்க, அந்த அந்த எல்லாம் மேடையெல்லாம் உடைச்சானே, அப்போ உன் பேர் வச்சாங்க இவனுக்கு, எருபகால் அப்படி சொல்லி பேர் வச்சுட்டாங்க. எருபகால் அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? அவனுங்களுக்கு கிறுக்கு புத்தியை பாருங்க. இறங்கி வந்த பாகால் தெய்வம், இருந்த பாகால் தெய்வம் காலி ஆயிட்டாரு. ஏரு திரும்பி வா, திரும்பி வந்த தெய்வம், எங்களை காப்பாற்றுறதுக்காக திரும்பி வந்த இறங்கி வந்ததான பாகால் தெய்வம் அப்படி சொல்லி பேர் வச்சுட்டாங்க. அதை குறித்து அவங்க கண்டுக்கல. ஆனால் இவங்க எங்கே வந்தாங்க? ஒரு நீரூற்றண்ட வந்தாங்களாம். படிமா. அப்பொழுது கிதியோனாகிய எருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார். ஆரோத் என்னும் நீரூற்றண்டையில் வந்து நிற்கிறாங்க. இந்த ஆரோத் அப்படி சொன்ன என்ன தெரியுமா அர்த்தம்? நடுக்கம், பயம், திகைப்பு. என்ன பண்ணுறது, இவனை நம்பி வந்துட்டோமே, ஜனங்களும் ஜேஜன்னு வந்துட்டாங்க, இவனே பயந்தவங்களையாச்சே, இவன் தான் பயந்தவன் தானே அங்கே போய் போராடிச்சுட்டு கிடந்தான், இவன் பின்னால் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டேன், இப்போ எழுப்பதில்லை, இங்கே வந்தால் பாருங்கள் பள்ளத்தாக்கில் பாருங்கள் ஜேஜன்னு இருக்கிறாங்க. ஏன்னா பெலிஸ்தேர் அந்த பக்கமாக ஆற்றுக்கு அந்த பக்கம் பள்ளத்தாக்கில் இருக்கிறாங்க பயங்கரமாக. இது வரைக்கும் கிதியோன் பின்னால் தைரியமாக வந்தாங்க, வா போகலாம் காலி பண்ணிடலாம், அதை பண்ணானு. எதிராளியை பார்த்தோன்னே பக்குன்னு இருக்குது. அப்படி நம்ம கூட எதனா ஒரு காரியத்தை செய்கிறதுக்காக கிளம்புனோம்னாக்கா பண்ணிடுவோம், அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம். நான் அந்த ஸ்பாட்டில் போன ஒன்றையும் ஒர்க்கை பார்த்தோன்னே இவ்வளோ பயங்கரமாக வெடிச்சு போல இருக்குது, இது எப்படி நம்மளால் செய்ய முடியும்? எழுப்புதலில் வந்துட்டோமா, தெரியாமல் வந்துட்டோமா அப்படி சொல்லி யோசிப்போம். பெரிய மாணவர்களை இங்கே வரைக்கும் இவங்க இவ்வளோ தூரம் வந்தாங்க, இந்த பள்ளத்தாக்களும் இருக்கிறதால இந்த பெலிஸ்தேரை பார்த்தோன்னே உங்களுக்கு பயமும் நடுக்கமும் திகைப்பும் வந்துருச்சு, கலக்கம் வருது. ஆண்டவர் பார்க்குறாரு, என்னடா இவனுங்க இவ்வளோ தூரம் தைரியமாக வந்தானுங்க, இப்போ பார்த்தா இப்படி பயப்படுறானுங்க. கிதியோனை கூப்பிட்டார் ஆண்டவர், இங்கே வாடா அப்படி சொன்னார். என்னங்க ஆண்டவர், பயமும் திகிலும் எவனுக்கு இருக்குதோ அவன் விரைவாக கீலியாத் மலையில் ஓடிப்போன்னு சொல்கிறா அப்படி சொன்னேன். ஏன் ஜனங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க, இவங்க பயப்படுறாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. இவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் இவங்க கையில் ஜெயத்தை கொடுத்தேன்னா நான் தான் ஜெயித்தேன் என்னால் தான் ஜெயிச்சதுன்னு வீம்பு பேசுவானுங்க எனக்கு விரோதமாக. அதனால் இவங்கெல்லாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் விரைவாக கீலியாத் மலைக்கு ஓடிப்போ அப்படி சொல்லு அப்படி சொன்னார். 3வது வசனம், 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கிளையாத் மலைகளில் இருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 20,000 பேர் போயிட்டானுங்க. 20,000 பேர் காலி. 20,000 பேர் எப்படி வந்திருக்காங்க பாருங்க. கிதியோன் கூட
யுத்தத்துக்கு போகலான்னா போகலாம், வாங்க 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 வாங்கன்னு வந்தவனுங்க தான். எதிராளியை பார்த்தோடையும் கொலை நடுங்கி போய் போகுது எல்லாமே நின்ன இடத்துலையே. இந்த மாதிரி இருந்தால் யார் சண்டை போடுவா? யோசித்து பாருங்கள். தேவனுடைய யுத்தம் நமக்கு ஜெயம் கிடைக்கணும் அப்படின்னா கர்த்தர் என்னை ஆயத்தப்படும் போது நான் பயப்படக்கூடாது. கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்தும் போது நான் பயப்படக்கூடாது. என் தேவன் என்னை ஆயத்தப்படுத்துகிறார், நிச்சயமாக எனக்கு ஜெயம் கிடைக்கும் அப்படின்ற தைரியம் இருந்தால் தான் கர்த்தருக்காக யுத்தம் சொல்ல முடியும். ஏன்னா இது சேனைகளின் கர்த்தர், யெகோவா ஷபியோத். ஷபியத்துனா சேனைகள். அப்போது நான் யெகோவா ஷபியத்தில் இருக்கிறேன், சேனைக்குள்ளே இருக்கிறேன். என்னை யார் தொட முடியும்? என்னை யார் காலி பண்ண முடியும்? அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தாங்க சண்டை போட முடியும். இப்போ பயமும் திகிலும் ஓடி போனால் 20,000 பேர் போயிட்டோம். இப்போ 16,000 பேர் இருக்கிறாங்க. 16,000 பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, எப்பா இந்த 16,000 பேர் கூட வானம் அவனுக்கு, இவங்களும் உன்னை எதனா பண்ணி குழப்பிடுவானுங்க, இவங்களும் அதிகமாக இருக்கிறாங்க, இவங்களை எப்படி டெஸ்ட் பண்ணுறது? பயமும் திகிலும் உள்ளவங்க ஓடினாங்க. இப்போ 16,000 பேர் எப்படி போட்டுங்க? அவன் கிடக்கிறான் பெலிஸ்தியன் பள்ளத்தாக்கில். இங்கேருந்து பெரிய கள்ளத்திக்கு அவன் மண்டையில் போட்டு கொண்டுடுவோம், அவனை காலி பண்ணிடுவோம், அவனை அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. வீர தீரமாக பேசிட்டு இருக்கிறாங்க. அவன் கீழே தானே இருக்கிறான், நம்ம மலை மேலே தானே இருக்கிறோம். இங்கேருந்து கல்லை உருட்டி விடுவோம்யா, காலி பண்ணிடலாம்யா, அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு தைரியமாக பேசியிருக்கிறாங்க. அப்போ கிதியோனுக்கு எப்படி இருந்திருக்கும்? பரவாயில்ல, 20,000 பேர் போன போதோம்னா நம்ம கூட பயங்கரமான பராக்கிரமசாலிகள்லாம் இருக்கிறாங்க, இவங்களை வச்சு காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டை கூப்பிட்றாங்க, வாயா அப்படின்னு சொல்லி. என்ன இவங்களை வச்சு காலி பண்ணுவேன், நான் சொல்கிற மாதிரி நீ செய் அப்படி சொன்னார். நாங்கள் ஆண்டவர் இவங்களெல்லாம் அந்த ஆத்தங்கரையில் கொண்டு போகிறாங்க, அந்த நீர் விட்டு கொண்டு போனாங்கள்ல, அந்த ஆத்தங்கரையில் இறக்கு. எதுக்கு? தண்ணி குடிக்க சொல்கிறா அப்படி சொன்னாங்க. தண்ணியா? சரி குடிக்க சொன்னால் அவங்கெல்லாம் முழங்கால் போட்டு இப்படியே படுத்துட்டு ஊறிவாங்க பாருங்க. அவங்கள தனியாகவும் முழங்கால் போட்டு கையில் அள்ளி இப்படி குடிக்கிறாங்களே, அவங்கள தனியாகவும் இறக்கா அப்படி சொல்கிறான். உடனே கிதியோன் பார்த்தான், வாங்க உங்களுக்கு ஆண்டவர் எனர்ஜி தண்ணி கொடுக்குறாரு, வாங்க நம்ம இந்த தண்ணி குடிச்சு தான் பயங்கரமாக போய் சண்டை போட போகிறோம், எல்லாம் போய் தண்ணி குடிக்கினார். அவன் வந்து என்ன பண்ண, இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணியிலே வாய் வச்சிடான், உரியிறான். அதில் ஒரு 300 பேர் இறங்கி என்ன பண்ணாங்க, அள்ளி முழங்கால் போட்டு அள்ளி இப்படி குடிக்கிறாங்க. நாயை போல நக்கி குடித்தார்கள் அப்படி சொல்லியிருக்குது. 300 பேர். இந்த 300 பேரை தனியாக பிரித்து விடு அப்படி சொன்னார் ஆண்டவர். மிச்ச பேர் 16,000 பேரில் 300 பேர் வெளியே வந்தாங்க. இப்போ மிச்ச பேர் எத்தனை? அத்தனை பேர் வீட்டுக்கு அனுப்ப உதவாதம் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டாரு. ஏன்? அவங்களுக்கு தண்ணி கண்டவனையும் குனிஞ்சிட்டானுங்க. யோசித்து பாருங்க. இப்படி அள்ளி நாயை போல நக்கி குடிச்சா எதுக்கு சொல்கிறேன்? நீங்கள் நாய்க்கு சோறு வச்சு பாருங்கள், ரோட்டில் இருக்கிற நாய்க்கு சோறு வச்சு பாருங்கள், அது சாப்பிட்டுக்கிட்டே எதிர்க்க பார்க்கும். எதிர்க்க ஒரு நாய் தான் ஏன் சாப்பாட்டில் வந்து வாய் வச்சிடாத, சாப்பிட்டுக்கிட்டு வேவாரு கிட்ட யாரையும் வர விடாது. அப்போ எதிராளி வர்றது அதுக்கு சாப்பாட்டில் எண்ணம் இருக்காது, சாப்பிட்டுக்கிட்டே எதிராளியை தான் பார்த்துட்டு இருக்கும். இவங்க அள்ளி இப்படி குடிக்கும் போது எதிர்க்க யார் வராங்கன்னு தெரியும். முழுக்க கவுந்துக்கிட்டாங்கன்னா என்ன தெரியும்? முது மேலே ஏற்றி போயிடுவாங்க. அத்தனை பேரும் செத்து போயிடுவாங்க. அதனால நக்கி குடித்தவர்கள், நாயை போல நக்கி குடித்த 300 பேரை செலக்ட் பண்ணி எடுத்தாங்க. மிச்ச பேர் எல்லாத்தையும் வீட்டுக்கு போங்க சொல்லிட்டாங்க. போஜன பிரியனா இருந்தால் இந்த யுத்தம் செய்ய முடியாது. நான் சொன்னேன் இல்லையா, ஒருவேளை சாப்பிட்றவன் யோகி, ஒருவேளை சாப்பிட்டா யோகி ஞானி உள்ளவன், 2 வேளை சாப்பிட்றவங்க போகி போஜன பிரியன், 3 வேளை சாப்பிட்றவங்க ரோகி வியாதி பிடிச்சவன், 4 வேளை சாப்பிட்றவங்க இருக்காங்க துரோகி. அடுத்தவங்களுக்கு சாப்பாடு இருக்கா 4 வேளை முட்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு பாருங்க எந்த நேரமும் வாய் அசை போட்டுனே இருக்கும், ஆடு மாதிரி. இவங்களெல்லாம் எங்கே கொண்டு போய் யுத்தத்தில் நிற்க வைக்கிறது? எப்போ பார்த்தாலும் பசி 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 பசின்னு சொல்லிட்டு இருப்பாங்களே. சாப்பாடு கண்ட இடம் சொர்க்கம்னு விழுந்து கிடக்கிற ஒருத்தனும் யுத்தத்தில் நிற்க முடியாது. சோறு தான் நம்மளுக்கு உலகம்ன்றான் ஆண்டவர். பிலிப்பு சொல்கிறான், பிலிப்பியர் புத்தகத்தில் பவுல் சொல்கிறான், இவர்களுக்கு தேவனே வயிறு தானா. வயிறை கடவுளாக வச்சிருக்கிற ஒரு கும்பல் இருக்குது இந்த ஊரில். அப்படிமா பிலிப்பியர் 3வது அதிகாரம் 19வது வசனம். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு. பாத்தீங்களா? யாருடைய தேவன் வயிறா இருக்குதோ அவர்கள் நரகத்துக்கு போறாங்க. அதான் அவர்களுடைய முடிவு அழிவு சொல்லியிருக்குது. ஊழியக்காரங்க நல்லது தான், சாப்பிடு, எதை வேணா சாப்பிடு, மூக்கு பிடிக்க சாப்பிடு, இது இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா கிடையாது. காலையில் ஒரு டீ கொடுக்கலன்னா ஒரு குடும்பத்தில் இன்னும் சண்டை நடக்குது. காலையில் ஒரு டீ கொடுக்கலன்னா பிளேட்டு பறக்குது தர்றன்னு.
ஆட்டம் குதிக்கிறாங்க. அப்படியே டீ கிடைக்கல அப்படி சொன்னான். எதனா கறிகிரி இல்லைன்னா அவ்வளோதான், என்னத்தை செய்து வச்சிருக்கா அப்படி சொல்லி சண்டை போடுறாங்க இல்லையா. இதெல்லாம் என்னத்துக்கு அடிமை? போஜன பிரியன். இந்த போஜனம் பிரியமாக இருந்தால் வயிறை கடவுளாக வச்சுருப்பாங்க. சாப்பாடு கொடு, சாப்பாடு கொடு, சாப்பாடு கொடு, சாப்பாடு கொடு, நல்லதான் சாப்பிடு, சாப்பிடு, தப்பே கிடையாது. ஆனால் இச்சையோடு சாப்பிடக்கூடாது. இது இருந்தால் தான் அப்படின்ற இடத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு நம்ம நரகத்து போயிடும். ஆகவே அவர்களுடைய முடிவு அழிவு. அவர்கள் பரலோகத்துக்குள்ளே போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய வயிறு தேவன். அவர்கள் சிலுவைக்கு பகஞ்சர் என்று அநேக தரம் நான் சொன்னேன், எப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன், அநேக தரம். அப்போ அவங்க பாடுபட மாட்டாங்க. அதனால் இவர்களுடைய வயிறு தேவனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஜெயம் கிடைக்காது. ஆண்டவர் சொல்கிறார், அவங்களாம் துரத்தி விடு, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இப்போ 300 பேர் உட்காந்துக்கிறானுங்க, என்ன பண்ணலாம் இப்போது அப்படி சொல்லிட்டு. இப்போ அந்த 300 பேர் பார்த்து சொன்னால், வாங்கடா நம்ம போவோம். ஆண்டவர் சொல்கிறார், எல்லார் கையிலையும் ஒரு பானை கொடு. 300 பேரும் கேட்டிருப்பாங்க, இந்த கிதியோனுக்கு பைத்தியம் முடிச்சு, ஏய் சண்டை போடுறதுக்கு எதுக்கு பானை, தண்ணி தான் குடிச்சிட்டோமே, யாருக்காவது தண்ணி எடுத்து போய் குளிப்பாட்ட போகிறோமா, எதுக்கு பானை? ஏய் கடவுள் தான் கொடுக்க சொல்கிறார். இந்த அப்படி தீவெட்டி அப்புறம் ஒரு எக்காலம், இந்த 3த்தையும் கையில் கொடுத்தான். இவனுங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்ம சண்டை போட வந்திருக்கிறோமா, இல்லை யாருன்னா இருட்டில் இருக்கிறவங்களுக்கு லைட்டு காட்ட போகிறோமா, என்ன தான் பண்ண போகிறோம்? இப்போது எக்காலம் எதுக்குடா, பானை எதுக்குடா, கொளுத்தி பானை கொள்ளவே அப்படி சொன்னான். கொளுத்தி பானை கொள்ள வச்சாங்க. எக்காலத்தை கையில் பிடிச்சிங்க. இந்த எரியிற நெருப்பு தெரியக்கூடாது. உங்களுடைய பாதை போகிறதுக்கு மட்டும் கீழே வெளிச்சம் அடித்தா போதும். எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு ஒரு தீவெட்டி வருதுன்னு தெரியக்கூடாது. அதனால் பானையை உள்ளவை பானைக்குள்ளே வச்சாங்க. போயிட்டே இருக்கிறாங்க. 3 பங்காக பிரித்தான். நீ இந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ, நீ அந்த பக்கம் போ. 3 பேரும் பவுஞ்சா ஒரு இடத்துல வந்து நிற்போம். நான் அந்த இடத்துல வந்து என்ன செய்யணும்னோ அதை என்னை பார்த்து நீங்கள் அப்படியே செய்யணும் அப்படி சொன்னோம். என்னங்க செய்ய போகிறீங்க? நாங்கள் போய் பானையை போட்டு டமால்னு உடைப்பேன். பானையை உடைச்சா என்னாவும்? தீவெட்டி வெளியே தெரியும். எக்காலம் ஊதுங்க சத்தமாக. அப்போ அவங்க நைட்டில் என்ன பண்ணிட்டுருக்குறாங்க? மீதியானியர் அமலேக்கர் கிழக்கத்து புத்திரெல்லாம் போய் இங்கே வந்து எல்லாத்தையும் வாரி எடுத்துன்னு போய் செம்ம சாப்பாடு சாப்பிட்டு குடிச்சு கும்மால் அடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டு டயர்டில் ஹவுன்னு எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு போய் தூங்குறாள் அடிச்சா எப்படி இருக்கும்? பயங்கர எக்காலம் ஊதன என்ன இருக்கும்? சும்மாவே அலறிடுவானுங்க. அலறி யார் பின்னால் என்ன நடக்கும்னு தெரியாது. அந்த மாதிரி போய் நின்றுட்டு பண்ணாங்க. பிரியமானவர்களே, இந்த பானை என்ன? 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கும் போது இந்த மகத்துவமான பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டத்தில் நான் வச்சிருக்கிறேன் சொல்லலாம். தேவனுடைய மகத்துவமான பொக்கிஷம் அது. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி நான் ஒரு யுத்தம் செய்ய போறேன். இந்த மகத்துவமான வல்லமை என் கூட வருது. அது உள்ள மறைஞ்சிருக்கு. இந்த மண் பாண்டம் பொக்கிஷத்துக்குள்ள மறைஞ்சிருக்கு. நாங்கள் செய்ய போற காரியத்துக்கு பெரிய ஜெயம் கிடைக்க போகுது. இந்த மண் பாண்ட பொக்கிஷத்தை நான் உடைப்பேன். ஆண்டவரே, இந்த மாம்சத்தின் கிரிகளை நான் அழிச்சு போடுறேன். என் மாம்சத்தை நான் சிலுவையில் அறையிறேன். ஆகவே இந்த மண் பாண்டத்தை உடைச்சாங்க. படிமா அந்த வசனத்தை படி. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். பார்த்தீங்களா? இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இப்போ அந்த பொக்கிஷத்தை உடைச்சாங்க. அந்த மண்பாண்டத்தை உடைச்ச பேர் அந்த பொக்கிஷம் வெளியே வருது. இந்த பொக்கிஷம்னா என்ன? கர்த்தருடைய முகத்தில் பிரகாசிக்கிற மகிமையின் ஒளி அது. என்னை இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வருகிற வெளிச்சம் அது. என்னை அந்தகாரத்திலிருந்து ஒளியின் இடத்துல புறப்பட பண்ணுகிறதான முகம் அது. இப்போ 6வது வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 4:6. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக. பார்த்தீங்களா? அவருடைய முகத்தில் இருக்கிற மகிமையாகிய ஒளி அது. மகிமையின் ஒளி அவருடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணினார். இப்போ எனக்கு தைரியம் வந்துடுச்சு. கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். இங்கே போகிறதுக்கு முன்னால் இப்போ கிதியோன் கொஞ்சம் பயந்தான். 300 பேரை வச்சுட்டு எல்லாரையும் ஆண்டவர் அமுச்சு விட்டாரு, துரத்தி விட்டாரு. நம்ம 300 பேர் போய் ஜெயிக்க முடியுமா அப்படி சொல்லி பயந்தான். இப்போ ஆண்டவர் அன்றைக்கி நைட்டில், டேய் நீ எழும்பி அந்த கூடாரத்துக்கு போ,
நீ பயந்தினா எழும்பி போ, அந்த கூடாரத்துக்கு போ, அங்கே என்ன நடக்குதுன்னு போய் பாரு அப்படி சொன்னார். இப்போ இவன் எழும்பி போனான். முதலாம் ஜாமம் முடிஞ்சு 2வது காவலாளிங்க வராங்க. அப்போ முதலாம் காவலாளிங்க இருக்கிறாங்களே, அவங்க கொஞ்சம் விழிப்பார்ப்பாங்க. 2வது காவலாளிங்களாம் இருந்த நித்திரைக்குள்ளே போயிடுவாங்க. தூக்கம் வரும். 2ஆம் ஜாமம் அப்படி சொல்கிறது. பாதி ராத்திரிக்கு மேலே எப்படிப்பட்ட ஆழந்தான் வேலை தூங்கிடும். இப்படி தூங்குறதான ஆளுங்க இருக்கிறாங்களே, அந்த டைமில் நீ போ, அங்கே என்ன நடக்குது பாருங்க. இப்போ இவன் 2 பேரை கூட்டிகிட்டு போனான் பாளையத்துக்கு. போன பேர் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, தூங்கிது அப்படின்னு எழும்பினானுங்க 2 பேரும். ஒருத்தங்க என்னடா அலறி எழும்புற, ஒரு சொப்பனம் பார்த்தேன். என்ன சொப்பனம்? சுட்டு அப்பணும். அது சுட்டு அப்பம் மலை மேலேருந்து உருண்டுட்டு வருது, வந்து மீதியானியர் கூடத்தை சாட்சி உடைச்சிடுச்சு. என்னடா சொல்கிற? என்னதுன்னு தெரியல இந்த அப்பம். அவன் தான் கிதியோன். ஆண்டவர் அவன் ஆயத்தப்படுத்தி சுட்டு அப்பமாக மாற்றி இருக்கிறார். அவன் வெந்து இப்போ தயாராகிட்டான், ஆயத்தமாயிட்டான். இப்போ அவன் உருண்டு வந்து நம்மளை காலி பண்ண போகிறான். இந்த சொப்பனம் அப்படியே கடன்னு பரவுது. ஒரு ஆளுக்குள்ள ஒரு காரியத்தை குறித்த பயம் வந்துச்சுன்னா அவன் எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் இன்னமா நடக்க போது இன்னமும் எனக்கு பயந்துருவாங்க. இப்போ இவங்க சொப்பனை பார்த்து இப்படி சொன்ன உடனேயும் எபிரேயன் தான் வரப்போகிறான், நம்மளை காலி பண்ண போகிறான். அதுக்கேற்ற மாதிரி இவங்க போய் பயங்கரமாக சங்கு ஊதி எல்லாத்தையும் உடச்சி தீவெட்டி டைங்கன்னு காட்டின உடனே தான் அலறி எழும்பி போய் எல்லாரும் 300 பேர் சேர்ந்து காலி பண்ணிட்டாங்க. இவங்க போய் அங்கே நின்று கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம்னு சொன்னானுங்க. அப்படிமா 7வது அதிகாரம் 20வது வசனம். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கையிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு. பாத்தீங்களா? கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். கர்த்தர் கையில் இருக்கிற வல்லமை இப்ப கிதியோன் கிட்ட வந்துருச்சு. பிரியமானவர்களே, என்றைக்கு பிசாசுகளுக்கு முன்பாக உன் வாயில அறிக்கை வருதோ, முன்னால கர்த்தர்கிட்ட வல்லமை இருந்துச்சு, இப்ப அந்த வல்லமை என்கிட்ட வந்திருக்கு. கர்த்தருடைய மகாபலன் இப்ப எனக்கு வந்திருக்கு. உன் பேரை சொல்லணும். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் அப்படி சொல்றான் அவன். இந்த 300 பேரும் அதை தான் சொன்னாங்க, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம்னு. இப்படி அவங்க சத்தம் இடும்போது சத்துருக்கள் கூக்குரலிட்டு ஓடினாங்களாம். பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனாங்க. சிதறி கூக்குரலிட்டு ஓடினாங்க. இவங்க துரத்தி வெட்டி காலி பண்ணாங்க. என்றைக்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்துறியோ அன்றைக்கு கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்துவார். கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்திட்டார் அப்படி சொன்னா அவருடைய பட்டயம் உன்னுடைய பட்டயமா மாறும். நீ கொஞ்சமா இருந்தா கூட திரளா இருக்கிறவங்களை காலி பண்ணிடுவேன். உன் வாயிலிருந்து புறப்படுற அந்த வார்த்தை அவங்கள சிதறி ஓட பண்ணும். பிரியமானவர்களே, பெரிய ஜெயம் எடுத்தான். அதுக்கப்புறம் 48 வாசிக்கிறோம், அவர்கள் திரும்பி தலையெடுக்க முடியாம ஆயிடுச்சு. 7:48 8 பாருங்க. மீதியானியர் 28 8:28 நியாயாதிபதிகள் 8:28. இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலை எடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். பாத்தீங்களா? என்றைக்கு ஆயத்தமாகி இவர்கள் செய்தார்களோ, குதிரை எந்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். வந்துருச்சு. மறுபடியும் இவங்களுக்கு முன்பாக அவங்க தலையெடுக்க முடியல. மறுபடியும் அவங்க பலன் கொள்ள முடியல. இவங்க கிட்ட யுத்தம் பண்ண வரவே முடியல. முற்றிலுமாய் அழிச்சோம், முற்றிலுமாய் காலி பண்ண. பிரியமானவர்களே, எத்தனையோ காரியங்கள் நம்மளை அழிச்சு நாசம் பண்ணுது, நம்மளை நிர்மூலமாக்குது. சில நேரத்தில் நம்மளை பயமுறுத்துது. நம்ம ஓடி போய் ஒளியிறோம், பல காரியங்களை செய்கிறோம். ஆண்டவரை நோக்கி புலம்புனதுனால, முறையிட்டதுனால கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். அவங்க நிலவரத்தை உணர்த்தினார். இப்பொழுது தேவதூதன் வந்தார் உதவி செய்யறதுக்காக. தேவதூதர் வரும்போது அவங்க தீர்க்கதரிசி செய்தது பார்க்கலாம். தேவர்களே வந்து உதவி செய்யும் போது உணர்வடைஞ்சாங்க, தான் யார் என்று ஒத்துக்கொண்டாங்க. அவர்கள் ஒத்துக்கொள்ளும் போது கர்த்தர் யுத்தத்துக்காக அவர் தன்னை ஆயத்தப்படுத்திட்டார். அவங்க ஆயத்தமாகும் போது இவங்க போய் சண்டையே போடல. பைபிளில் சண்டையே போடாமல் ஜெயித்த ஒரே ஆள் இவன் தான். எல்லா இடத்துலையும் போய் சத்துருக்களை சண்டை போட்டு ஜெயிச்சாங்க. இவன் தான் சண்டை ஓடினவங்களை வெட்டான், அவ்வளோதான். ஆனால் சண்டை போடாமல் ஜெயித்தது போய் நின்றுட்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் தான் சொன்னாங்க. அவங்கள வெட்டிக்கிட்டாங்க, செதறி ஓடினாங்க. பாருங்க, அந்த வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை உண்டு. கண்களை மூடுவோமா? வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கீங்க. ஆண்டவரே, என்னை நாங்கள் ஆயத்தப்படுத்திக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் சரியில்லை தான்,
சரியில்லாத என் ஜீவியத்தினால் தான் நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்ததுனால தான் நான் நிறைய பாடுபட்டுட்டேன். எத்தனையோ சத்துருன் கையில் நான் வருஷ கணக்கில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ உன்னை நோக்கி முறையிடுகிறேன், சுவாமி எனக்கு உதவி செய்யுங்க, நான் சரியில்லை, நான் பாவி தான், எனக்கு உதவி செய்யுங்க அப்படி சொல்லுங்க. இப்போ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை உருவாக்குவார், உங்களை ஆயத்தப்படுத்துவார். ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ போய் ஆண்டவர் சமூகத்தில் அங்கே நின்று சொல்லலாம், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம்னு அவங்க சொன்னாங்க. ஆண்டவரே உம்முடைய பட்டயம் புருஷோத்தமனுடைய பட்டயம் நான் சொல்வேன். உங்கள் ஒவ்வொருத்தர் பேரும் சொல்லுங்க. ஆண்டவரே கர்த்தருடைய பட்டயம் உன்னுடைய பட்டயம் உன் பேரை சொல்லிப்பார். உன்னை சூழ்ந்திருக்கிற சத்துருக்கள் சிதறி கூக்குரலிட்டு ஓடுவார்கள். அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வல்லமை உண்டு. கர்த்தர் பெரிய காரியங்களை உன்னை கொண்டு செய்வார். எக்காலம் அவர்கள் ஊதினார்கள், அலறி போனான், பயந்தான், கத்தினான், கூச்சலிட்டிருப்பான். கர்த்தர் மகத்தான கிரிகளை அவன்களை கொண்டு செய்தார். அற்பமான 300 பேரை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து முடித்தார்.